ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் தியானிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எல்லா ஜனங்களும் எதிர்பார்க்கிறாங்க, இயேசு எப்போ வருகிறார் என்று. அவர் ஏன் தாமதிக்கிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் தேவனுடைய சித்தம் உள்ளதாய் இருக்கிறது. எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று தேவ சித்தமாய் இருக்கிறது. போன தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நாம் தேவனுடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பார், எப்பொழுது யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு வழி ஆயத்தம் பண்ணினார், எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். எல்லா ஜனங்களும் வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நம் 2ஆம் ஆண்டவருடைய வருகைக்கு ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அது உங்கள் மேலே, என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் அப்படி செய்யும் பொழுதுதான் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும், மனம் திரும்புதல் வரும். நாம் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, சபை எப்படி இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய நாள் இரவில் திருட வருகிறது போல வருவார் என்று பார்க்கிறோம். அப்போ சபை அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டுமானால், ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்பொழுது வருவார்? ஒரு திருடனைப் போல இயேசு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு வரப்போகிறார். சபை எப்படி ஜீவிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அவருக்காக நாம் உண்மையாய் வாழும் பொழுதுதான் நாம் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். நாம் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள், தியானியுங்கள். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் பிரயாச எடுப்போம், ஊழியம் செய்வோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.